கண்ணியப்படுத்தும் விதமாக அவருடைய மகனார் முகமது ஆஷிக் அவர்களுக்கு ஜுபேர் அஹமது ஆஜர் அவர்கள் கொண்டாடை போட்டுகிறார்கள். அடுத்ததாக மஸ்ஜித் சேவை குழு தேசிய அமைப்பாளர் அலங்கியம் சையத் இப்ராஹிம் ஆஜர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களுமே ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம குரான்லேயும் ஹதீஸ்களையும் பார்க்குறோம். அது என்னென்னா, நன்மை புரிவோருக்கு நன்மாராயம் சொல்வது, நல்லது செஞ்சால் உங்களுக்கு மறுமையில் நல்லது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும், தீயது செஞ்சால் உங்களுக்கு மறுமையில் அதுக்கான தண்டனை இருக்குது என்று எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கப்புறம் மிக காலதாமதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரதுக்கு முன்னாடி மக்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, நன்மாராயம் சொல்கிறதுக்கு யாருமே வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இதோ உங்களுக்கு ஒரு நபி வந்து விட்டார், உங்களுக்காக நன்மாராயம் சொல்வதற்காக, பசாரத்து சொல்வதற்காக அப்படின்னு சொல்லி குர்ஆனில் பதிவாயிருக்குது. அப்போ அந்த நபிமார்கள் எல்லாமே வந்தது இந்த பசாரத்து சொல்லத்தான். லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கவலைப்பட்டு இருக்கிறாங்க, மோட்டிவேஷனுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படும் போது இதோ வந்துட்டாரு நபின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு நம்ம தான் நமக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும். எல்லா மோட்டிவேஷனும் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் நிறைய இருக்குது. இன்னைக்கு உண்மையை சொன்னால் உலகத்தில் பாக்கியம்ங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது. சில பாக்கியங்கள் நபிமார்களுக்கே கிடைக்கல. பாக்கியம்ங்கிறது அது அல்லாஹ்வா நாடித்தான் நமக்கு கிடைக்கும், அல்லது நம்ம துஆ செய்யணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம ஒரு ஆசை வைக்கணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பாக்கியம்னா, நாம் செஞ்ச சேவைகளை நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அதே சேவைகளை தொடர்ந்து செய்கிற ஒரு கூட்டம் இருந்தால் அது பெரிய பாக்கியம். நாம் மௌத்தானதோட அது நின்று போச்சு அப்படின்னா அது துர்பாக்கியம்தான். ஏதோ நம்ம செஞ்சதுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம துவக்கிய சேவைகளை தொடர்ந்து செய்கிறாங்க, அந்த வழியில் போய்கிட்டே இருக்கிறாங்க, அது செயின் மாதிரி கியாமத்து வரைக்கும் போகுதுன்னா உண்மையிலே அதான பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை குடும்பமே செய்ய ஆரம்பிச்சா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம சொன்னதை கேட்டு ஊரே செய்யுது, ஆனால் வீட்டில் உள்ள குடும்பம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்முடைய பணியை தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நபிமார்களுக்கு கூட கிடைக்கலன்னு சொல்ல வரேன். அப்படி பாக்கியம் கிடைச்சவங்க தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. அப்படி இந்த அஸ்ஸாலிகாத் மஸ்ஜித் மதரசா சேவை குழு நான் துவங்கினப்போ தான். அதுக்கப்புறம் இப்போ உள்ள நுழைஞ்ச உடனேயே வரவே எனக்கு என்ன சிந்தனைனா, மருகும் அக்பர் ஆஜியாருடைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் மேலே எனக்கு எப்பவுமே பிரியம் ஜாஸ்தி. ரொம்ப சாஃப்டான கேரக்டரு, ஏதாவது சொன்னால் இருந்துலான்னு செஞ்சுறேங்கன்றுவார். இங்கே வந்தப்போ நல்லா கவனிச்சார். அதுக்கப்புறம் காதர் சலீமா மண்டபத்தில் அவருடைய மகளுங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்கும்போது என் கையில் கொடுக்க சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்தார். இதெல்லாம் எனக்கு அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம சிந்தனை சுரங்கம் ஆரம்பித்த அன்னைக்கு முதல் சிந்தனை சுரங்கத்தில் அவர் கலந்துக்கிட்டார். எங்கேயுமே ஒரு ஹார்டான நபர் கிடையாது, ரொம்ப ஒரு சாஃப்ட்டு, ரொம்ப நல்ல வார்த்தைகளை கொண்டு அழகாக பேசக்கூடியவர். டக்குன்னு அவர் 52 வயதில் இறந்துட்டார் அப்படிங்கும்போது வெளியூர் இருந்தேன். என்னால் அதை நம்பவும் முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல. ரொம்பவும் கவலைப்பட்டேன். எந்த ஒரு பெருசாக ஒன்றும் நோய் நொடிலாம் இல்லையே, சுறுசுறுப்பாக இருப்பார், போன வாரம் கூட பார்த்த மாதிரி இருக்குதே, இப்போ கூட பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவலை எனக்கு எப்போவுமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு பள்ளிக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அவர் பாக்கியவான் அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு கவலை நினைச்சேன். ஏன்னா உள்ள வந்தவனும் ஒருத்தர் வர கொடுத்தாரு, யாருப்பா, அவர் மகனுங்க நான். இன்னொருத்தர் டீ கொடுத்தாரு, யாருப்பா, நான் மருமகனுங்கன்னாரு. இதை விட என்னங்க பாக்கியம் வேணும் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ்.
இதை விட நமக்கு என்ன பாக்கியம் வேணும்? அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை விசாலமாக்கி வைப்பானாங்க. அவருடைய குழந்தைகள், அவருக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள், 2 பேருமே மருமகனும் மகனும் இன்னைக்கு பசாரத்து மஜ்லிஸ்ல வந்து கலந்துக்கிட்டு நிற்கும் போது தன் தகப்பனும் தன்னுடைய மாமனாரும் விட்டுட்டு போன பணியை தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் அந்த எடுத்து செய்கிற இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்குமா, கிடைக்கணும்னு நான் வந்து நம்ம எல்லாரும் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். பெரிய சந்தோஷமான விஷயம். 2வது விஷயம் வந்து இந்த மூத்த ஆலிம்களை கண்ணியப்படுத்துறதுல நம்ம மௌலானா ஹபீபுர் ரஹ்மான் ஹஜ்ரத் அவங்களுக்கு ஒரு 4 வருஷமா அந்த பார்வை இழப்பு இருக்குது. ஆனால் பார்வை தான் இழப்பே தவிர அவருக்கு அல்லாஹ் தஆலா அகப்பார்வையை நிறைய கொடுத்துருக்கிறான். அகப்பார்வை இன்னைக்கு பல பேருக்கு இந்த கண் இருக்கிறத தவிர அகப்பார்வை இல்லை. அவருடைய அகப்பார்வை என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்த ஒரு தருணம். சில நேரங்களில் வந்துங்க அவர் சொன்னதவே திருப்பி சொல்கிறேன். நஜீ டாக்டர் சொன்னதும் சரி, அவர் சொன்னதும் சரி, நம்ம காதில் கேட்குறத விட நேரில் பார்த்த காட்சிகள், பல உரைகள் கேட்கலாம். இன்னைக்கு உரைகளுக்கு பஞ்சமே இல்லை. யூடியூப்லேயும் இதுலேயும் கொட்டுன்னு கொட்டுது, நினச்சதெல்லாம் கிடைக்குது. ஆனால் கண்ணில் போய் பார்க்குற பாக்கியங்கிறது யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு கண்ணில் பார்த்த ஒரு காட்சி என் மனசில் ரொம்ப நீங்காத இடம் இருக்குது. பல வருஷமாக நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழு மூலிமா நாம் வந்து எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் இந்த ஆட்டு இறைச்சியும் ஃப்ரூட்ஸும் மாதம் மாதம் கொடுத்துட்றோம். இது வந்து கொடுக்கறத விட கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்களே அவங்க தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். ஹீரோஸ் வந்து அவங்க தான். கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ட்ரெயின் வரணும்னா முதல் தண்டவாளம் வேணும். தண்டவாளம் போட்டால் ட்ரெயின் தானாக வரும். மலை மேலே ஒருத்தர் ரோடு ஓட்டாம பாருங்க, அதனால தான் இன்ன வரைக்கும் கார் ஊட்டிக்கு போகுது. ஆனால் ரோடு ஓட்டவன் அப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க மாதம் மாதம் அது ஒரு சின்சியராக வராங்க. வந்து ஆட்டு இறைச்சியை வாங்கிட்டு போகிறாங்க, கொண்டு போய் அவங்க வீட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது சில நேரங்களில் 4 குடும்பமாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ கறி அந்த 4 குடும்பத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. அதோடைய நன்மையை வந்து நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. அது 4 குடும்பம் இல்லை, ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் 5 கிலோமீட்டர் வாங்கி கொண்டு போய் கொடுத்தாலும், இன்னும் சொன்னால் நீங்கள் ஒரு 1/2 கிலோ கறியை வந்து வாங்கி கொண்டுட்டு போய் கொடுக்குற நன்மை இருக்குதுங்களே, அது நீங்கள் ஒரு ஆடு கொடுக்குற நன்மையை விட ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னா 100 ஆடு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பழங்களை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இங்க இருக்காங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிறதா அந்த மஸ்ஜித் சேவை குழுவுடைய இந்த ஒருங்கிணைப்பாளர்களை நான் உயிர் நாடிகள் தான் சொல்றேன். நான் உங்களை கூப்பிடுறதே உயிர் நாடிகள். ஏன்னா அது இருந்தால் தான் இங்கே நடக்கும். இங்கே எல்லாமே அப்படி வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு வந்து அலங்கி வரைக்கும் போகுது, கேனூர் வரைக்கும் போகுது. பெருச்சி ரமலான்ல ஒருத்தர் வாழைப்பழம் நேந்திரம் பழம் 50 வருஷமா அந்த தோட்டம் சும்மா கிடந்துச்சான், வயல் தரிசா கிடந்துச்சான். ஏதோ போடலாமேன்னு போட்டிருக்கிறாரு. போட்டால் பிரமாதமாக வந்திருக்குது. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்திருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம சந்திச்சுட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது திருப்பி ஃபோனில், ஏங்க இந்த கறி கொடுக்குறீங்க, காய் கொடுக்குறீங்க, நான் வீடியோலாம் பார்க்குறேன், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸும் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸு, எது மாதுளம்பழம், ஆரஞ்சு இதெல்லாம். ஆனால் ஒரு வாழைப்பழம் கொடுக்கலான் இருக்கேன், கொடுப்பீங்களா அப்படின்னாரு. ஜி நீங்கள் எவ்வளோ வாழைப்பழம் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு 2 வாழைப்பழம் கொடுக்குறா இருந்தால் கூட நான் காரை கொண்டு வந்து வாங்கி கொண்டு போய் அந்த 2 வாழைப்பழத்தை கொண்டு போய் வீட்டுக்கு கொடுப்பேன், ஏன்னா அது நன்மை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்படிங்களா, அந்த சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவீங்களான்னாரு. இது என்னங்க சின்ன விஷயம்னு சொல்லிட்டீங்க, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க இந்த திருப்பூரில் எத்தனை குடும்பங்களுக்கு மளிகை ஜாமான் போதோ அத்தனை குடும்பத்துக்கும் நான் அந்த ரமலான் மாதம் ஃபுல்லாக வாழைப்பழம் கொடுக்குறேன், நேந்திரம் பழம் என் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு உடனே கொடுத்து விட்டாரு. கொடுத்து விட்டு வந்து இறங்குது, ஒரு ஃபோன் பண்ணுறோம், ஒருங்கிணைப்பாளர்கள் வராங்க. எனக்கே ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு, வருவாங்களா, இந்த சீப்பெல்லாம் தூக்கிட்டு போவாங்களா, தூக்கணும், ஆட்டோ வைக்கணுமே, கொண்டு போகணுமேனு. எந்த அளவுக்கு போச்சுன்னா திருப்பூர் ஃபுல்லாக போச்சு, தாராபுரம் போச்சு, கீரனூர் போச்சு, அலங்கியும் போச்சு, தொடர்ந்து பல கிராமங்களுக்கும் போயிட்டே இருந்தது. அப்ப 2000 தார் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை கொண்டுட்டு போய் சேர்த்துறது பெரிய நன்மை. இந்த நன்மையை யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவர்கள் தான் அகப்பார்வை கொண்டவர்கள். என்ன பார்வை கொண்டவர்கள்? அகப்பார்வை கொண்டவர்கள். இந்த அகப்பார்வை நிறைய பேருக்கு தான் கொடுக்கத்தான் நினைக்கிறாங்க. கொடுக்கறது வந்து சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல,
கொடுத்தா என் வேலை முடிஞ்சு போச்சு, இந்தாங்க ஒரு 1500 ரூபா கிட்டு கொடுத்துட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு. அதல்ல, அதை கொண்டு போய் கொடுக்குறாங்களே அவர்கள் வந்து நன்மையால் இதை விட மிஞ்சியவர்கள். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஹபீபுர் ரஹ்மான் ஹஜ்ரத்து கண்கள் பார்வை இழந்த பிறகு ஒரு டிவி செக்ஷன்ல ஒருத்தரோட வராரு கறி வாங்குறதுக்காக. நான் ஏதோ அந்த நேரம் போய் உட்காந்தேன். அன்னைக்கு தான் உட்காந்தா இவர் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இவர் கறி பாக்கெட்லாம் தூக்கிட்டு திருப்பி போய் வண்டியில் உட்காந்தாரு. எனக்கு மனசு கேட்காம அவர்கிட்ட போய் இன்னொருத்தர் கேட்டேன், ஏப்பா இவரை கூட்டிட்டு வரீங்க, இவரை எதுக்கு கூட்டிட்டு வரீங்க, பாவம் அவரை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு வெயிலில் கொண்டு வந்து கறியை தூக்கிட்டு ஃப்ரூட்ஸை தூக்கிட்டு வண்டியில் அவரையும் வச்சுக்கிட்டு இவரையும் வச்சுக்கிட்டு போகிறீங்களே அப்படின்னு அஜித் சொன்னாங்க. இந்த நன்மையை நான் விட விரும்பலத்தா, நான் தான் வேண்டி விரும்பி கேட்டு வந்தேன். இதில் எவ்வளோ நன்மை இருக்குது, இதில் எவ்வளோ எனக்கு சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்துக்காக தான் என்னை வேணான்னு தான் சொன்னாங்க, நான் தான் கட்டாயம் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் எப்போ கேட்டனோ, எப்பெல்லாம் நமக்கு மனசில் ஒரு சோர்வு வருகிறதோ, நமக்கு எப்பெல்லாம் ஒரு தோல்வு வருகிறதோ, சில மன காயங்கள் ஏற்படுகிறதோ, மன தளர்ச்சி ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் ஹஜ்ரத் அவங்களுடைய அதை நினைச்சு பார்த்துக்கிறது. அந்த வயசுல ஒரு இமாம் அவங்க கண் பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த கறியை கொண்டு கொடுக்கறதுக்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது நமக்கு ஊர் ஊரா சுத்தருக்கு எத்தனையோ வாய்ப்புகளை ரப்பு கொடுத்துருக்கும் போது நம்ம ஏன் தோண்டு போகணும், நாம ஏன் வந்து சோறணுங்கிற ஒரு எண்ணத்தையும் அவங்க ஹஜ்ரத் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இந்த கண்ணியப்படுத்தினது அவங்களுடைய உரை ஆழமான உரை. நம்ம இப்போ எனக்கு அவங்க உரையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம மஸ்ஜித் சேவை குழு சரியாக இன்னும் பயன்படுத்தாமல் விட்டுட்டோமோ ஹஜ்ரத்தை அப்படிங்கிற ஒரு கவலை வந்திருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிறப்பே ஒரு வாய்ப்பு தான். உலகத்தில் இன்னும் எத்தனையோ கோடி பேர் இன்னும் பிறக்கவே இல்லை. பிறக்கிறது ஒரு சாதாரண வாய்ப்பு இல்லை. பிறக்கும் போதே இறந்து பிறக்கிற குழந்தைகள், பிறந்த உடனேயே இறந்து போகிற குழந்தைகள், 21 வயசுல ஆத்துல குளிக்க போய் மௌத்தான குழந்தைகள், இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப சொற்ப காலம், அற்ப காலம். நாளை மறுமையில மனிதா நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாய் அப்படின்னு கேட்டா என்ன ஒரு கண்ணை மூடி துறக்கிற காலம் வாழ்ந்திருப்போமோ என்ற ஒரு கற்பனை தான் இருக்கும். இப்போ 13 வருஷம் எம்எஸ்கே எப்படிங்க ஓடிச்சுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்த மாதிரி இருக்கும். இந்த பள்ளிவாசல்ல வந்து நம்ம எம்எஸ்கே ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 5-6 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பதான் வந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் மனிதன் உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையை அவன் கம்பேர் பண்ணி பார்ப்பான். ஒன்று எல்லாம் மறந்து போயிடும், திட்டினது மறந்து போயிடும், சண்டை பிடிச்சது மறந்து போயிடும், பழி வாங்க நினைச்சது மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடுறாங்க. என்னமோ வந்தோம் போனங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எது நிற்கும், எது ஆமால் நாமால ரெக்கார்ட் ஆக போகுது, எது நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் சமர்ப்பிக்க போகிறது, எது வந்து பதிவாக போகிறது அந்த ஆமால் நாமாவுடைய ஏட்ல அப்படின்னா உங்களால கணக்கே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பல்வேறு நல்ல திட்டங்களை, பல காரியங்களை ஒருத்தரை மட்டும் சொல்லவே முடியாது. இந்த பள்ளிவாசல்ல வந்து கட்டியிருக்கிறோம், இல்ல எந்த செங்கல் சூப்பர் செங்கல்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு செங்கலை பாராட்ட முடியுமா? எல்லா செங்கலுக்கும் பங்களிப்பு இருக்குது, எல்லா மணலுக்கும் பங்களிப்பு இருக்குது, இரும்புக்கும் பங்களிப்பு இருக்குது, எல்லாரும் பங்களிப்பு இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு மஸ்ஜித் சேவை குழுங்கிறது ஒரு நபர்களையோ சில நபர்களையோ குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணற்ற உதவிகளை தெரிந்த முகங்கள் தெரியாத முகங்கள் மறைவாகவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். இப்ப ஹஜ்ரத் அவங்க செஞ்ச துவா, அந்த துவா அதுல மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. கரெக்ட், ஞாபகம் இருக்குது. முதல்ல கையை தூக்குனாரு. அதாவது இவங்க முகலாளவே நான் உணவுக்காக பேசும்போது முதல் கிட்டு நான் தரேன்னு சொல்லி கையை தூக்குனாருங்க ஹஜ்ரத். நான் அப்பவே ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், சக்சஸ் ஆயிடுச்சுங்கன்னு. அதான் அகப்பார்வைங்கிறது. நான் தான் சொல்லிட்டேன், இந்த பார்வையை விடுங்க, இந்த பார்வை இருக்குது, நாளைக்கு மண்ணோடு மண்ணா போகுது. ஆனா இந்த பார்வை இருக்குது பாருங்க, இதுதான் கியாமத்து வரைக்கும் மறுமை வரைக்கும் யோசிக்கிற ஒரு பார்வை. அதனாலதான் அவர் அந்த கிட்டு கையை தூக்குனார். இதுல ஒரு முக்கியமான விஷயம், அவர் ஒரு எம்ஏகே ஹசூதுல்லா அவர்கள் ஹாஜியார் அவங்க அவருடைய 7 மாத காலங்கள் அவர் ஓய்வில் இருக்கும் போது அவர் பேரை சொல்லியே சொன்னாரு, நானும் பேரை சொல்லியே சொல்றேன். அவங்க வந்து அவர் எப்படி அந்த உதவி செஞ்சாருங்கிறத கண்ணீர் மல்க ஒரு ஆலிமுடைய ஒரு துவா வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? நம்ம எதிர்பார்க்கல. அது அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஹசூதுல்லா ஹாஜியாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அவரும் இது மாதிரி நிறைய சேவைகள் இன்னும் செய்யணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இவங்க செஞ்ச அந்த துவா ஹசூதுல்லா ஹாஜியாருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல யாரெல்லாம் ஆலிம்களுக்காக
யாரெல்லாம் ஆலிம்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஆதரவற்றோர்களுக்காகவும் சிறைப்பிடிக்கப்பட்டோர் சொல்லி வருது. சிறைப்பட்டோர்னா ஜெயில் கைதிகள்ல, முடங்கி கிடப்பார்கள், வீட்டுக்குள்ளார முடங்கி கிடப்பார்கள். 7 மாசம் ஒரு முடங்கி கிடந்திருக்காரு. அது வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மாதிரி தான். சிறைனா உடனே ஜெயில் நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யாருக்கெல்லாம் உதவி செய்தார்களோ, ஹாஜியார் அவங்க அசதுல்லா ஹாஜியாருக்கு செஞ்ச துவா அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். ஆமீன் சொல்லுங்க இன்ஷா. அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் இன்ஷா. அந்த துவா வந்து ஒருத்தருக்கல்ல, அது அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள், அப்படிப்பட்ட நட்பண்பு உள்ளவர்கள், அப்படிப்பட்ட அக்கறை உள்ளவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த ஹஜ்ரத்துடைய துவா போகணும். ஏன்னா அது அப்படிப்பட்ட பவர்ஃபுல் துவா. அதை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பணியில வந்து பங்கெடுங்க. நான் ஒண்ணே சொல்லி முடிச்சுக்கிறேன். சிந்தனை சுரங்கம், பிரெயின் ஸ்டாமிங் அப்படிங்கிறது எல்லாத்துலையும் இருக்குது. உட்கார்ந்து யோசிக்கிறது. இது வந்து மாதம் ஒரு முறை மாவட்ட அளவில் கோயம்புத்தூரத்தில் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்குது. அது மாதத்துக்கு ஒரு நாள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஆனால் இதே சிந்தனை சுரங்கத்தை ஒரு மொஹல்லா அளவில் வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வைக்கலாம். அப்போ பாருங்கள், இன்னைக்கு பார்த்தா நிறைய புதிய முகங்கள் வந்திருக்குது. அநேகமாக இந்த மொஹல்லாக்காரங்களாக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மொஹல்லாவாசிக்கு மட்டும் கொஞ்சம் கைது ஊக்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த மொஹல்லாவாசி மட்டும் பாருங்க, ஒரு 15-20 பேர் இருக்காங்க. இந்த 20 பேர் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா போதும். வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே உட்காருங்க, மாதத்துக்கு ஒரு நாள் அங்கே வாங்க இன்ஷா அல்லாஹ். இது ஈஸி, உங்களுக்கு வீட்டிலேருந்து வந்துடலாம். வந்து உட்காருங்க. உட்கார்ந்து உங்களுடைய மஸ்ஜித் தலைவர், செயலாளர், இமாம், நம்ம எம்எஸ்கே உடைய அங்கத்தினர், புதிய நபர்கள். சார், இந்த எம்எஸ்கேங்கிறது நாம மட்டும் வச்சுக்கிறதுக்கா? இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இது இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போலாமா? சொல்லுவாங்களே ஒரு அழகான ஒரு பழமொழி உருதுல, இபாதத் சே ஜன்னத் மில்தா ஹை, ஹிதமத் சே ஹுதா மில்தா ஹை. நீ வந்து வணக்க வழிபாடுகள் செய்தால் நீ என்ன செய்வ? சொர்க்கம் கிடைக்கும். ஆனா சேவை, மக்கள் சேவை செய்தால் அல்லாஹ்வே கிடைப்பான். தப்லீக் ஜமாத்தில் ரொம்ப பிரபலமான சமாச்சாரம் அது. இப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வே கிடைக்கக்கூடிய சேவையை நான் மட்டும்தான் செய்வேன், நான் மட்டும்தான் வச்சுக்குவேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அகப்பார்வை இல்லாத தன்மை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த முகல்லாவில் நீங்க சிந்தனை சுரங்கம் முகல்லால வச்சீங்கன்னா, வீட்டுக்கு கதவை தட்டி இளைஞர்களை கொண்டுட்டு வந்து, பெரியவங்களை கொண்டு வந்து, எம்எஸ்கேவுக்கு வயசெல்லாம் கிடையாது, 15 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் கூட கூட்டிட்டு வரலாம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு நம்ம இந்த முகல்லாவில் என்ன செய்யலாம், இந்த மாதிரி விண்ணப்பங்கள்லாம் வந்திருக்குது, இது என்ன முயற்சி பண்ணலாம், மாவட்ட அளவில் கேட்கலாமா, நம்மளே ட்ரை பண்ணலாமா, இப்படிலாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சா நிறைய இந்த பாக்கியங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். செய்யலாங்களா? இங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபஜ்ருக்கு அப்புறம் இங்க உட்காரன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். ஹஜ்ரத் அவங்க முதல் கெட்டு கை தூக்குனாங்களா, அது மாதிரி முதல்ல கை தூக்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 பேருங்க. மாஷா அல்லாஹ். 9 2 11. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னா 11 தேவை. 11 பேர் இருந்தால் ட்ரஸ்டே ஆரம்பிச்சிடலாம். ஆச்சுங்களா? 11 பேர் இருக்கிறீங்க. வரக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபஜ்ருக்கு அப்புறம் நீங்களாம் உட்காருங்கன்னு சொன்னால் நானும் வந்து முதல்ல கலந்துக்குவேன். நானும் முதல் கெட்டு கொடுக்குறேன்னா எனக்கு ரொம்ப ஆசை. அது மாதிரி முதல்ல கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கலந்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? தலைவர் சொன்னால் சரி, கலந்துடலாங்களா? உட்காருங்க, உட்காந்து பாருங்க. வாரம் நேற்று வாணியம்பாடியிலேருந்து ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் சொன்ன ஒன்று, டாக்டர் நஜீர் சார் ஒன்று சொன்னார்ல, யாரையும் லேசாக இடம் போட்டுறாதீங்க, சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க. இந்த அச்சாணியை வச்சு தான் வண்டி ஓடுது, மாடு இழுக்குது, மூட்டை இருக்குது. ஆனால் ரொம்ப பேர் நினைச்சுக்குவோம் மாடு தான் இழுக்குது, வண்டி தான் பெரிய வண்டின்னு. ஆனால் ஓடுறது எத்தனையில? அச்சாணியில். அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நேற்று வாணியம்பாடியில் வாரம் சிந்தனை சுரங்கம் நடக்குது. புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அசர் டு மகரிப். வாரம் கொரோனா காலத்தில் வெளியே வர முடியாதப்ப ஜூம் மீட்டிங் வச்சாங்க, விடாம வச்சாங்க. இந்த வாரம் ஒரு வாரம் கூட விட கிடையாது. அது ஆரம்பிச்சு அதுவும் இப்போ எத்தனை வருஷம் ஆகி போச்சு. அதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கும். அப்ப நான் ஒவ்வொரு வாரத்துக்கும் இங்கிருந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி போவேன் எங்க வாணியம்பாடிக்கு. போயிட்டு காலையிலிருந்து போய் அந்த அசர் டு மகரிப் மட்டும் சிந்தனை சுரங்கத்தில் கலந்துட்டு திருப்பி நைட்டு விடிய பஸ் ஏறி வருவேன். ஏன்னா அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் வாணியம்பாடிக்கு போகிறது. நான் அடுத்த வாரம் உங்கள் பள்ளிக்கு வர எனக்கு ஈஸி. போன அந்த பசாரத்தில் திடீர்னு அந்த இதில் சிந்தனை சுரங்கத்தில் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க நிறைய வயசானவங்க நம்ம முஸ்லீமுங்க வந்து இங்கே போய் வேற ஒரு இல்லத்தில் மாற்றார் இல்லத்தில் தங்கியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தங்கியிருக்காங்க தெரியுமா?
வாழ்க்கை பூரா முஸ்லீமா வாழ்ந்து மரணிக்கும் போது அவர்கள் ஒரு முடிவு ரொம்ப மோசமா இருக்குங்கிற மாதிரி உன்னை சொல்லிட்டார். சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து ஆமாங்க உடனே ஆரம்பிக்கணும். சரி, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி என்ன செய்யறது, முதல்ல ஒரு வீட்டை பிடிச்சிருவோம், ஒரு வாடகை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி வீடு பார்க்க போலாங்கும் போது ஒரு சாதாரண ஒரு ஆள் அவர்கிட்ட போய் இவர் நம்ம கோஆர்டினேட்டர் எம்எஸ்கே கோஆர்டினேட்டர் போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அப்போ ஏதாவது ஒரு நல்ல ஓரஞ்சாரமாக ஒரு முதியோர்களை வைக்கிற மாதிரி வீடு கொடு. சாதாரண ஆள், எம்எஸ்கேவில் ஒரு சம்பந்தமே இல்லை, ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லியிருக்காப்புல. என்னங்க வீடு வீடுன்னு பார்க்குறீங்க, அதான் உங்கள் பிளாட் சும்மா தான் இருக்குது, அதை செட்டை போட்டு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவருக்கு கிடைச்சது ஆமால நம்ம இடமே இருக்குது, செட்டை போட்டு நடத்தலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கே இது வரைக்கும் 6-7 வருஷமா முதியோரில் நடத்தி இப்போ 2 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் ஒரு பிரம்மாண்டமாக நம்முடைய எம்எஸ்கே உடைய ஆஃபீஸு, பள்ளிவாசல், இன்னும் இந்த மாதிரி முதியோர் இல்லம், மனநல காப்பகம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிளான் போட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அது யாரோ ஒரு ஆள் போனவாறு வீடு இருக்கான்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் பிரெயின் ஸ்டாமிங், அதுதான் சிந்தனை சுரங்கம்ங்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ முதல்ல இப்போ தான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி வாரம் வைங்கிறத இப்போ தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஃபஜ்ருக்கு பின்னாடி இதே மாதிரி ஃபஜ்ரு தொழுதுமே வச்சிடலாம். ஃபஜ்ரு தொழுது 7 மணிக்கெலாம் வேணாம், 7 மணிக்கே முடிச்சுட்டு போயிடலாம், 7 மணிக்கு முடிச்சுட்டே போயிடலாம். நீங்கள் வைங்க, இன்ஷா நாங்கள்லாம் வந்து கலந்துக்கிறோம். அதை ஆரம்பித்து வாரம் நடத்துங்க. யார் வந்தாலும் வராட்டியும் நான் வருவேன்னு சொல்லக்கூடிய நபர்கள், அவர் வரல இவர் வரல அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்தீங்கன்னா உலகத்துக்கே இந்த பள்ளிவாசல் ஒரு முன்மாதிரி சேவை களமாக, கலங்கரை விளக்கமாக அமையும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.